ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிங் லைட். அதாவது இந்த ரிங் லைட் வித் ஸ்டாண்ட் இந்த வாங்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு இப்போ தான் நேரம் வச்சுருக்கு. ஸோ இந்த ரிங் லைட்டை நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். மேலே இருக்க பார்சல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிங் லைட்டோட அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இல்லை என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த ரிங் லைட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே அஃபிஷியலாக வாங்கக்கூடிய அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க நண்பா, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் நமக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டாண்டு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இது ரெண்டாவது நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங் லைட்டில் என்னெல்லாம் இருக்குது அதை பார்த்துருவோம். எல்இடி ரிங் லைட். இது வந்து இதில் ஒரு 3 மோட்ஸ் இருக்குது. வார்ம், ஹாட், கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக லைட் எரியும். இதே மாதிரி இன்னொரு லைட் இருக்குது ரிங் லைட்டில், ஆர்ஜிபி லைட்டிங் போன்ற அந்த இதுவும் இருக்குது. நமக்கு ஆர்ஜிபி லைட் தேவையில்லை. நமக்கு வந்து ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லைட் இருந்தால் போதும். எடுத்துடலாம். உங்களை என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ரிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் லைட் வந்து மாற்றுறது, பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிறது எல்லாமே வந்து பண்ண முடியும். அதில் மாட்டக்கூடிய மொபைல் ஸ்டாண்டு பார்த்திங்களா தெரியும். இதை மாற்றுறது, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிரும். டைட் பண்ணுறதுக்கு இதை போட்டு எந்த பொசிஷன் வேணும் லாக் ஆகி நிற்கணும்ல, அதுக்காக இது டைட் பண்ணிங்கன்னா நல்லாவே டைட் ஆகிரும். அடுத்து ஒரு பால் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, இது அவ்வளோதையும் இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இப்போ ஸ்டாண்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் மாட்ட வேண்டியதை மாட்டிடுவோம். இந்த பால் கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து மாட்டணும். அடுத்து இதில் தான் நம்ம செல்ஃபோன் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. லைட்டாக வந்து சொருகி விட்ற மாதிரி தான், என்ன சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த லைட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருக்குன்னா பவர் பேங்கில் மாட்டிக்கலாம். இல்லாட்டி யூஎஸ்பி கனெக்டர், சார்ஜரோட கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலும் மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஒரு பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லெவல் வரைக்கும் கூட்டி குறைச்சிக்கலாம். இது ஆன் பண்ணுற பட்டன் பார்த்திங்கன்னா தெரியும். பிரைட்னஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது சரிங்களா. இப்போ வந்து குறைஞ்சிட்டு இதே போல் உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சமோ அந்த அளவுக்கு வந்து கூட்டி நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 மோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை டவுன் பண்ணிட்டேன். இந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பட்டன் கொடுத்துருக்கான். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கலர் வார்ம், ஹாட், கூல் 3 மோடில் இருக்குது. இதில் பிரைட்னஸ் எல்லாமே இருக்குது. இது ரிங் லைட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து டிக்டாக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால் ஹெட்டை வந்து நம்ம வந்து நல்லா லாக் பண்ணிட்டோம். இதை தான் வந்து 360 டிகிரி வரைக்கும் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ உயரனாலும் 8 அடி வரைக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் ஹைட்டையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மொத்தம் 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லெவல் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு லெவல். அதுக்கடுத்து இதுக்கு டாப்பில் இதுக்கு மேலே ஒரு லெவலில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவு உள்ள ஹைட்லாம் வச்சு காட்டுறேன். இதை நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் லைட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஷூட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபோக்கஸ் லைட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் ஒரு 2 லைட் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸிங்க்கு லைட் வைக்கணும்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
plans through the highways till my shadow turns to sun rays. ஓகே நண்பா, உங்களுக்கும் இதே போல் ரிங் லைட் உங்களுக்கு வேணும்னா வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் லிங்க் இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லைட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த லைட் வந்து அவைலபிள் இருக்குது. நண்பா, ஒரு ரொம்ப காலமாக நம்ம சேனலில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அந்த லைட்டை வாங்கியாச்சு. இதை வச்சு இனி வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நான் ஷூட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறதில்ல. அதனால் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோக்களும் போய் சேர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இது வரைக்குமே அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பாரை எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். ஓகே நண்பா, இந்த வீடியோவை இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் சைட்டில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.